திரு ரவீந்திரன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்கே ராகுலை பற்றி சொன்ன அந்த புள்ளி தான் இதில் மைய புள்ளின்னு நினைக்கிறேன். பட் அதில் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் அவுட்ஃபிட் பண்ணிட்டாருன்னு நான் கருதுறேன். ஏன்னா கழிஞ்ச 2 தடவையும் திருநாக்கரசனை தேர்தல் நேரத்தில் மாற்றப்பட்டார், அழகிரியும் தேர்தல் நேரத்தில் மாற்றப்பட்டார். இப்போ செல்வ பெருந்தகை சட்டசபையிலே மக்கள் ஆதரவில் திமுக ஆட்சி வரும்னு பண்ணுறார், தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் அந்த பார்க்கிங் நடக்கு அங்கே நடக்குன்னு சொன்னால் கூட மாநில தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் திமுக ஆட்சி வருங்கிறத அசெப்டிவா இன்னைக்கும் சொல்றாரு. இன்னைக்கு பேட்டியிலையும் ரொம்ப அழுத்தமாக தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, காங்கிரசின் ராஜ்யசபா உறுப்பினருக்கு திமுக ஆதரவோட அவர் வருவாருங்கிறாப்புல. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ராஜ்யசபா உறுப்பினர் மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு யூகத்தில் தான் சொல்கிறேன். அப்படி இருந்தால் ஆர்எஸ்எஸ் பண்ணுது, மோடிக்கு தலைவர் போட முடியலங்கும் போது ஒரு அன்அசியூமிங் பர்சனை அதிகாரத்தை பயன்படுத்தி மோடி ஈஸியாக பிக் அண்ட் சூஸ் பண்ணி போட்ட சூழ்நிலையில் காங்கிரஸுக்குள்ள ராகுல் டென்யூர் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். முடியுதா? ஜூன் மாதம். ஓகே, ஜூன்ல முடியுது. ஆமா ஆமா. அந்த இதுக்குள்ள பெரிய வெளிப்படையா இல்லைன்னா கூட சைலண்டா அதுல ஒரு தலித் லீடரை தலைவரா வச்சுக்கிட்டு அது பிறகு விளையாட முடியாது. நீங்க எல்லாமே ஒரு அப்பர் காஸ்டுக்கு எதிராக ஒரு கடுமையான ஒரு அரசியல் இல்லாத ஒரு இயக்கம் பேசுற அளவுக்கு பேசிக்கிட்டு அவரை டச் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில அங்க அசெப்ட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளவு சூழ்நிலைக்கிலும் செல்வ பெருந்தகை ரொம்ப அசெப்டிவான லீடரா பேசுறாரு. இந்த மாதிரி முன்னாடி பேக்கிங் உள்ள மூப்பனார் போன்றவங்க தான் பேசுவாங்க. அப்ப செல்வ பெருந்தகையே பேசுறாருன்னா அவருக்கு பின்பலமா அந்த இடத்துல இருக்குது மல்லிகார்ஜுன கார்கேங்கிறத நான் தெளிவா உணர்றேன். அதுல ராகுல் காந்தி சோனியா தலையிட போறதில்ல, ராகுல் காந்தியும் தலையிட முடியாது. இந்த புள்ளிக்குள்ள சிதம்பரமும் ரொம்ப டாக்டிக்கலா தன்னுடைய பவர் பொலிட்டிக்ஸை, மைல்டான பவர் பொலிட்டிக்ஸை அவரும் ஆல் இண்டியாவில் உள்ள அவருக்கு ஸ்டேச்சரை வச்சு தெளிவா பண்றாரு. அடுத்தால 17 எம்எல்ஏக்கள்ல இன்னைக்கு கிள்ளியூர் எம்எல்ஏ உட்பட எல்லாருமே திமுக கூட்டணி தான் விரும்புறாங்க. காரணம், வெற்றி 3 தடவை ஸ்டாலின் 2 எம்பி எலெக்ஷன், ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு 3 தடவை நிரூபிச்சிருக்கிறாரு. பணபலமும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்கன்னு போது இவங்க வெற்றிக்கு ஸ்டாலின் கூட இருக்கதான் உத்தரவாதம்னு பெரும்பாலான எல்லா எம்எல்ஏக்களும். இல்லை, டாக்டர் சுமன் சொல்றாரு, கட்சி தொடர்ச்சியா வாக்கு சதவீதத்தை இழந்துகிட்டே இருக்கு, தேஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கவலை இருக்கக்கூடிய தலைவர்கள் தான். இப்போ எல்லா மாநிலங்களும் ஆகிற மாதிரி தமிழ்நாடு ஆயிடக்கூடாதுன்னு வேறு வாய்ப்புகளை பார்த்து கடைசியா 2014 தனிச்சு நின்று வசந்தகுமார் பவர் பாலிடிக்ஸ் பண்றாரு. அவருக்கு மகன் செல்வாக்கு இருக்கு, அவங்க மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாங்க. அது 30% ஓட்டுக்கிட்ட எடுத்து 2வது போனாங்க. அவர் அந்த இடத்துக்குள்ள சோடங்கரே எடுத்து கேள்வி கேட்கிறாரு. எனக்கு ஒரு பேக்கிங் இருக்கு, எனக்கு ஒரு ஓட்டு பலம் இருக்குங்கிற இதில் தான் அவர் கேட்கிறாரு. அடுத்து வாக்கு பலம் எங்கேயும் டெபாசிட் கிடையாது. வட தமிழகத்தில் ரொம்ப லோ ஓட்டு. இன்னைக்கு பெரிய டாக் பேசக்கூடிய மாணித்தாவரோட பலம் 4 விழுக்காடு தான். ஜோதிமணி பேசினாங்க, அப்புறம் ப்ரோ டிஎம்கே மாறிட்டாங்க. சசிகாந்த் செந்தில் அப்புறம் ப்ரோ டிஎம்கேங்கிற அளவுக்கு போயிட்டாப்புல. ஸோ இதில் டிசெண்டிங் நோட்டு கொடுக்கக்கூடியவர் மாணிக்தாகூர் ஒருத்தர் மட்டும்தான். அவருக்கு செல்வாக்குங்கிறது வெறும் 4 விழுக்காடுங்கிற லெவலில் தான் அவரோட பலத்தை அவர் காட்டியிருக்கிறாரு. ஓப்பனாக ஏசிசியில் உள்ள ஒரு அப்சர்வரே சொல்லிட்டு மறுத்து சொன்னாலும் கூட அவர் டெபாசிட் எடுத்த ஒருத்தருக்கு மகங்க லெவலில் இருக்கிறாப்புல. ஸோ பை அண்ட் லார்ஜ் 90 விழுக்காடு காங்கிரஸ்காரங்க திமுகவோட கூட்டணி போகிறதான் விரும்புகிறாங்க. தென் இந்த கூட்டணி முதல்ல கலைஞர் தலைமையில் தோத்து அதுக்கு பிறகு 3 எலெக்ஷன்ல ஜெயித்துட்டு இருக்காங்க. இந்த 4.3 விழுக்காடு அது மக்களவையில் வந்த வாக்கே அப்படியே டிஎம்கே கிட்ட பைண்டிங் ஆயிடுச்சு. மீண்டும் இங்கிருந்து வெளியே போனா 4 எலெக்ஷன்ல ஒன்னா இருக்கும்போது வெளியே போனா 2 விழுக்காடு வாக்கு கூட வெளியே போகாது. ஓகே, அடுத்த அவர் என்ன சொல்றாரு, சுமந்த் என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிய சக்தி வருது அல்லது அவருக்கு பொலிட்டிக்கல் லெஜிட்டிமேசி இருக்காங்கிற கேள்வி வைக்கிறார். அதே நேரத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இவங்க காங்கிரஸ்காரங்க. சுமந்த் என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ் போனா விஜய்க்கு தான் லெஜிட்டிமேசிங்கிறார். விஜய் அன்ப்ரூவ்டு, நாட் டெஸ்டட், ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி என்னன்னு தெரியாது. சரி, இவங்க ரிஸ்க் எடுக்கிறாலும் கூட ஐடியாலஜிக்கல் பேசிலையும் விஜய் இப்போ கீழே விழுந்து கிடக்காரு. இதே அரங்கத்தில் சொன்னேன், வரும்போதே ராகுல் காந்திக்கு ஒரு ஆளாட்டு வரக்கூடிய விஜயோட ஜனநாயக படம் சென்சாரால பாதிக்கப்படும் 8ஆம் தேதி இந்த நம்ம வேலையை நம்ம சொன்னேன். அது பெரிய அளவில் பாதிச்சு அதை பற்றி ரியாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பலகீனமான நிலைமையில் உள்ள ஒரு ஆளுமையற்றவராக விஜய் இருக்கிறாரு. 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை வச்ச விஜய் 26ஆம் ஆண்டு பட்ஜெட்டை பற்றி அவர் மூச்சே விடலை. ஆனால் திமுக அணியில் உள்ள கட்சிகள் காங்கிரஸ் உட்பட பட்ஜெட் எதிர்ப்பு ஒரு கூட்டத்தை நடத்தி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. சீட் ஷேரிங்லாம் நான் மறுக்க வரல. தங்களோட வெற்றியில் எங்க பங்கு அதிகம்னு ராகுல் கருதுறாரு, அதுக்கு அதிக சீட் கேட்கிறாரு, என்னோட ஷேர் அதிகம்னு கேட்கிறாரு. பட் ஐடியாலஜிக்கலி அவங்க பட்ஜெட்டுக்கு எதிராக எல்லாருமே ஒன்னா கலந்துக்கிறாங்க. இதே விஜய் ராகுல் காந்தி கைதுக்கு முதல்ல அறிக்கை விட்டார்.
ஐ மீன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அதே விஜய் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து நேஷனல் ஹெரால்டு இதில் சோனியாவுக்கும் ராகுலுக்கும் ரிலீஃப் கிடைக்கும் போது அந்த ரிலீஃபுக்கு ஆதரவாக ஸ்டாலின் வந்து நான் உங்கள் கூட இருக்குன்னு அறிக்கை விடுறாரு. விஜய்கிட்ட இருந்து அறிக்கை இல்லை. அடுத்தபடியாக பாராளுமன்ற இதில் திமுக வந்து ஷீட் ஷேரிங் முடியாததுனால அவங்க வந்து எம்பிக்களை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கல. ஆனால் எக்ஸ் தளத்தில் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விடுறாங்க. ஸோ ஐடியாலஜிக்கலி பொலிட்டிக்கலி அவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க. சீட் மேட்டருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் அங்கே எங்கே நிற்குது? அது எங்கே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் தகவல் படி அல்லது உங்களுக்கு கிடைச்ச? அப்போ ஸ்டாலினை பொறுத்த அளவில் சுமன் சார் பேசுனது மாதிரி கூட்டணி நாளைக்கு சேர்ந்து இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆகுற ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது 2024 6 சீட்டு தான் திமுகன்னு சொல்லும்போது 10 சீட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டுகளை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லும்போது ஸ்டேட்டஸ் கோவுக்கு கீழே காங்கிரஸை கொண்டு போக விரும்ப மாட்டாரு. காங்கிரஸ் இவ்வளவு பேசுனதுனால முன்னாடி 8 எம்பி நாங்க ஜெயித்தோம். இப்போ 9 எம்பி ஜெயித்திருக்கிற அளவில் குறைஞ்சபட்சம் 27 + 1 28ங்கிற அளவுக்கு காங்கிரஸ் தங்களோட நிலைப்பாட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இந்த ராஜ்சபா அது தேசிய நேஷனல் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன கார்கேக்காக இருந்தாருன்னா அதுடைய அவங்களுக்குள்ள ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஒரு இடம் கூடுதலாக கொடுத்ததே திரு கார்கே நேராக பேசினதுனால வந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ 2024 கூடுதலாக ஒரு இடத்தை கொடுக்கறதுல அப்போ கார்கே அப்போ தான் பிரசிடென்ட்டாக வராரு. இங்கே ஸ்டேட் பிரசிடென்ட்டாக திரு செல்வ பெருந்தகை வராரு. 2 பட்டியலிடத்திலேருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவங்க இருக்கிறோம். அப்போ அப்படின்னும் போது சோசியலிஸ்ட் ஆங்கிலேருந்து ஒன்று கூடுதலாக அப்போ வந்தது இருக்கு. ஆனால் அதே விதமாக இப்பவும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறீங்க. கார்கேங்கிறதுனால கொடுத்துற வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸை இழந்து சான்ஸ் எடுக்க ஸ்டாலின் விரும்பல. ஒரு திராவிட இயக்கம் அது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசக்கூடியவங்க காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் என் போன்றவர்களுக்கு கூட விருப்பங்கள் உண்டு. ஆனா யதார்த்த மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பலங்கிற லெவல்ல அவரும் காங்கிரஸ் அகாமடேட். எவ்வளவு நாள் இது போகும்? சான்ஸ் எடுக்க விரும்பலங்கிறது எவ்வளவு நாள்ல அப்படியே யோசிப்பாங்க? இந்த எலெக்ஷன் இது இப்ப ராஜ்சபா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா மேட்டர் ஓவர். அதுவும் மல்லிகார்ஜுன கார்கேவா இருந்தா எவ்ரிதிங் வில் பீ ஓகே. நீங்க சொல்லுங்க. சொல்லட்டும். ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு மனநிலை இல்லை என்றுதான் கருதுறேன். என்னை பொறுத்தளவில் வந்து அதாவது ஒரு நல்ல கூட்டணியா இருந்தது, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு கூட்டணியா இருந்தது. அந்த கூட்டணிக்குள்ள சில முரண்கள் வருது. அந்த முரண்களை வந்து திமுக சைட்ல இருந்து அட்ரஸ் பண்ணவில்லைன்னு ஒரு குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடை வந்து அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல வந்து முடித்து வைக்கிறாரு. ஆட்சியில் பங்கு என்பது இங்க யாரு அப்போ ஒரு முதல்வர் வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சதாகத்தான் இருந்தது. அதன் பிறகு பேச வேண்டிய அவசியம் வந்து ஒரு மாணிக்கம் தகவல் கிடையாது. அங்கதான் வந்து திமுக வந்து இரிட்டேட் ஆகிறாங்க. ஏனென்றால் முதல்வர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் 19 தேர்தலில் பாருங்க, 21 தேர்தலில் பாருங்க, அங்கே எல்லாம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வந்து அவர் வெளிப்படையாக ஒண்ணுமே பேசுனது கிடையாது. எல்லாமே வந்து திரைமறைவுக்கு பின்னால தான் பேசுவார். அதன் பிறகு முடிச்சிட்டார். இதுல வந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. சரி, அதுல முடிந்துரும் என்று அவர் நினைத்தார். திமுகவும் நினைக்கிறது. அதனுடைய இது வந்து காங்கிரஸுக்கு கன்வே பண்றாங்க. அதன் பிறகும் இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எடுத்து பார்த்தீங்கன்னா சரி, அவங்க கூட அந்த கமிட்டி போட்டிருக்கல, கமிட்டி கூட பேசிட்டு வரட்டும், அதன் பிறகு வந்து பார்த்துக்கலாங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. எந்த விலை கொடுத்தும் அவர்களை வைக்க வேண்டும் என்ற மனநிலையில் திமுக கிடையாது என்றதான் என்னுடைய இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஷாம் சார் குறுக்கிட்டு வருமானார். நீங்க ஒரு கான்க்ளேவ் சொன்னீங்க, டவுன் ஹால்ல அவர் ஒன்னு சொன்னார். சார் ஷாம் சார் வந்துறேன். இன்னொன்னு இல்ல, கூடுதலா நம்ம ஒன்னு சொல்லணும். ஆர்கே மறந்துறாரு பல நேரம். டவுன் ஹால்ல வந்து என் உயரம் எனக்கு தெரியும், இந்தியா கூட்டணி தலைமையே வேணான்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் ஒரு மெசேஜ், பொலிட்டிக்கல் மெசேஜ். சரி ஷாம் சார், நான் வில்சன் சாரி ஒரே நிமிஷம் கேட்டு கார்கேக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம்னா தமிழ்நாடு டெல்லிக்கு ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இதான் சார் இப்போ வந்து டேக்லைன் இதுதான். அப்படின்னா டெல்லின்னா அப்புறம் கார்கே எதை ரெப்ரசென்ட் பண்றாரு? டெல்லி காங்கிரஸ் தானே ரெப்ரசென்ட் பண்றாரு. அவர் இருக்கலாம், கர்நாடகாரா இருக்கலாம். ஓகே, கார்கேக்கு கொடுத்தா டெல்லி நிக்கிற மாதிரி இங்க. ஓகே, அது எப்படி வந்து அதுல ஒரு லாஜிக்கலா ஒரு பிரச்சனை இருக்குன்றீங்க. பேசலாம். வில்சனோட கருத்து